நீங்க எப்படி அதிர்ஷ்டசாலி ஆகலாம் என்பதை கத்துக்கலாம். ஒரு காலத்துல பண்டைய பாபிலோனில் ஆர்காட் என்ற பெரும் பணக்காரர் ஒருத்தர் இருந்தார். உண்மையிலேயே அவர் அந்த தேசத்துல மிகப்பெரிய பணக்காரர். இதை பார்த்த அவரோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு, நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு எங்க குடும்பத்துக்கு சாப்பாடு கூட போட முடியாத நிலைமையில இருக்கும்போது அவர் எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரர் ஆனாரு அப்படின்னு கேட்க அவரை அணுகினர். அவர் சிரிச்சுக்கிட்டே, ஒரு எழுத்தாளரா அவர் செய்த சேவைகளுக்கு ஈடா இன்னொரு பணக்காரன் ஆகிறதுக்கான ரகசியத்தை ஒரு முறை தனக்கு சொன்னதா அவங்க கிட்ட சொன்னார். அந்த ரகசியம் என்ன அப்படின்னா, நீங்க சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதியை நீங்க வச்சுக்கணும். வேற வார்த்தையில சொல்லணும்னா, நீங்க சம்பாதிச்ச எல்லாத்தையும் செலவழிக்க கூடாது. மாறாக இன்வெஸ்ட் பண்ணணும். அதுவும் புத்திசாலித்தனமா இன்வெஸ்ட் பண்ணணும். ஆரம்பத்துல ஆர்காட் செய்தது இதத்தான். அவர் ஒரு கேடயம் தயாரிக்கிறவருக்கு கடன் கொடுக்கிறதுக்கு போதுமான பணத்தை சேமித்தார். தி ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன் இது போன்ற உவமைகளை கொண்டுள்ளது. நீங்க அதிலிருந்து வடிகட்டக்கூடிய அட்வைஸை மாடர்ன் டே செட்டிங்ஸுக்கு ஏத்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். மரம் வெட்டும் தொழிலுக்காக மரம் வெட்டுபவருக்கு நீங்க ஏன் கடன் கொடுக்க கூடாது, அது மரம் வெட்டும் தொழிலுக்காக இல்லாவிட்டால் என்பதையும் படிப்பீங்க. கடைசியா நல்ல அதிர்ஷ்டத்திற்காக ஏன் கடினமா உழைக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்க கண்டுபிடிப்பீங்க. ஐடியா 1, புத்திசாலித்தனமா சேமிச்சு இன்வெஸ்ட் பண்றது தான் பணத்தை பெருக்கிறதுக்கான ரகசியம். சிலர் ஏன் மற்றவர்களை விட பணக்காரங்களாக இருக்காங்கன்னு நீங்க எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா? அவங்க சிக்கனமா இருக்கிறதால தாங்க. அவங்க சேமிக்கிற ஒவ்வொரு பைசாவையும் தங்களோட மெத்தையில திணிச்சு வைக்கிறாங்க. மற்றவங்க அவங்க சம்பாதிக்கிறதை அனைத்து வகையான குறைந்த மதிப்புள்ள பொருட்களுக்காக வீணடிக்கிறாங்க. உண்மையில பணக்காரர் ஆகிறதுக்கான ரகசியம் இந்த 2 எக்ஸ்ட்ரீமுக்கு இடையில எங்கேயோ இருக்கு. பணக்காரராக நீங்க பணத்தை சேமிச்சு வச்சுக்கிறது மட்டும் இல்லாம அதை எப்படி புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணணும் என்பதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்கோர்ஸ் நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் பணத்தை சேமிக்கிறது தான். இது வெளிப்படையா என்ன பொருள் தருதுன்னா, நீங்க சம்பாதிக்கிற எல்லாத்தையும் நீங்க செலவு பண்ண முடியாது. அதனால உங்க வருமானத்துக்கு கொஞ்சம் குறைவா வாழணும். உதாரணமா, வார கடைசியில பாரிஸ் சிட்டி போலாம்னு திட்டம் போடுறது, லக்ஸரி டாய்லெட் பேப்பர் வாங்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆடம்பரமான விஷயத்தை குறைக்கலாம். வழக்கமான பொருட்களும் அதே வேலையை செய்யும். இந்த வழியில நீங்க பணத்தை சேமிப்பது நீங்க பணக்காரரா மாறுவதற்கு போதாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் தேடணும். உங்க மெத்தையில உள்ள பணம் அதோட மதிப்பை அதிகரிக்காது. பேங்க்ல போட்டாலும் கொஞ்சம் வட்டி தான் கிடைக்கும். அதுக்கு பதிலா ஸ்டாக்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இல்லைனா ஸ்டார்ட் அப் ஃபண்டிங், இந்த மாதிரி எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணா உங்களுடைய பணத்தை பெருக்கலாம். இதை நீங்க சரியா செஞ்சா எக்ஸ்ட்ரா எஃபர்ட் இல்லாமையே உங்க சேமிப்போட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகும். நீங்க இன்வெஸ்ட் பண்ணும் போதெல்லாம் புத்திசாலித்தனமா பண்ணுங்க. உங்களோட சேவிங்ஸை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சவங்க கிட்ட மட்டுமே அதை ஒப்படைங்க. உதாரணமா, மரம் வெட்டுபவருக்கு உங்களோட பணத்தை கொடுக்க கூடாது. ஏன்னா அவர் வைரங்களை வாங்கி விற்கும் பிசினஸ் பண்ண போறதா சொல்றார். மறுபுறம் புத்திசாலித்தனமா இன்வெஸ்ட் பண்றதுக்கான உங்க பணத்தை ஹெட்ஜ் ஃபண்டுக்கு வழங்குவது அர்த்தம் உள்ளதா இருக்கும். ஏன்னா உங்களை விட அவர்களுக்கு மார்க்கெட் நிலவரம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஐடியா 2, ஃபினான்ஷியல் சக்சஸ் ஃபுல்லா இருக்கிறதுக்கான ரகசியம் உங்களுக்கு எவ்வளவு குறைவா தெரியும் என்பதை எப்போதும் ஒத்துக்கிறது தான். நீங்க உங்களை அறிவாளி, புத்திசாலின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க ஷாக்ல இருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளவு குறைவா தெரியும் என்பதை ரியலைஸ் பண்ணி அதை ஒத்துக்கிறது தான் உண்மையான புத்திசாலித்தனம் அப்படிங்கிறாங்க. பிலாசபர் சாக்ரட்டிஸ், எனக்கு எதுவும் தெரியாது என்று எனக்கு தெரியும் அப்படின்னு ஒத்துக்கிட்டதால தான் தன்னை புத்திசாலின்னு கருதினார். நீங்க
புதுசா விஷயங்களை கற்றுக்கொள்ளும் போது இந்த பிலாசபி பொருந்தும். திடீர்னு உங்களுக்கு நிறைய தெரியும்னு நினைச்சு உங்களை நீங்களே ஏமாத்திக்க வேண்டாம். மாறா ஒரு நொடி இடைநிறுத்தி சுத்தி பாருங்க. புதிய அறிவை பெறுவது ஒரே நேரத்துல அறியாமையின் கூடுதலான பகுதியை விளக்குகிறது என்பதுதான் வாழ்க்கையோட உண்மை. நாம அதை கவனிக்க விரும்பினா, எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியோட ஃபண்டமெண்டல் பேசிக்ஸை நீங்க கத்துக்கிட்டா அதன் சிக்கலான மற்றும் அதிநவீன பகுதிகளை நீங்கள் எதிர்கொள்ளாம இருக்க முடியாது. அது நீங்க இன்னும் புரிந்து கொள்ளாத பல விஷயங்கள் உள்ளது என்பதை உங்களுக்கு உணர்த்துது. இப்போ நீங்க உங்களை முன்பை விட ஒன்னும் தெரியாதவர் மாதிரி ஃபீல் பண்றீங்க. துரதிர்ஷ்டவசமா பெரும்பாலான மக்கள் தங்களுக்கு எவ்வளவு குறைவா தெரியும் என்பதை உணர தவறிவிட்டனர். குறிப்பா ஃபினான்ஸ் ஃபீல்டில். உண்மையை சொல்லணும்னா, பெரும்பாலான பெரியவர்கள் பேசிக் ஃபினான்ஷியல் ஃபார்முலாஸை யூஸ் பண்றதுல கஷ்டப்படுறாங்கன்னு ஆய்வுகள் காட்டுகின்றன. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, கூட்டு வட்டி கால்குலேட் பண்றது. இதுல மோசமான விஷயம் என்னன்னா, அவர்களுக்கு தெரியாத எல்லா பகுதியையும் கன்சிடர் பண்றதுக்கு இடைநிறுத்தாம அவர்களோட சின்ன நாலேஜ் பேஸை வச்சு முன்னோக்கி வசூலிக்க முனைகிறார்கள். உதாரணமா சொல்லணும்னா, சிலர் ரிஸ்கான சப்ரைம் அடமானத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கான அடிப்படையை கத்துக்கிறாங்க. மேலும் அதன் மூலம் பணத்தை அடையிறதுக்கு தங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது 2008ஆம் ஆண்டில் தோல்வி அடைந்தது. ஏன்னா அவங்க தங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி மேலும் அறிய இடைநிறுத்தவில்லை. இன்வெஸ்ட்மெண்ட்டோட நிலைத்தன்மை மற்றும் ரிஸ்கினஸ் பத்தின கேள்விகளை கேட்க அவங்க மறந்துட்டாங்க. நீங்க கூடுதலா ஒரு அடி முன்னாடி போய் பினான்ஸ் பத்தி படிச்சா தன்னோட அறியாமையை நினைச்சு கவலைப்படாத மற்றவங்களோட அறியாமைய நீங்க சாதகமா பண்ணிக்கலாம். எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை மற்றவர்களுக்கு முன்னாடி கண்டுபிடிக்க இல்லைன்னா அவர்களுடைய லாபகரமான வியாபாரம் பண்ண இது உங்களுக்கு உதவும். ஐடியா 3. ட்ரையல் அண்ட் எரர் ப்ராசஸ் மூலம் கத்துக்கிறதன் மூலமே நீங்கள் பணத்தை குவிக்க முடியும். நிறைய பேர் ஒரே நைட்ல பணக்காரர் ஆகணும்னு கனவு காண்றாங்க. ஆனா லாட்டரியில ஜெயிக்கிறதை தவிர அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. பணத்தை பெறுவது என்பது எண்ணற்ற சிறிய அடிகளை எடுத்து வச்சு முன்னோக்கி போறது மற்றும் சில பின்னடைவுகளை சந்திக்கிறது. இதனால் உருவாக்கப்பட்ட ஒரு நீண்ட செயல்முறை. ஆனா ஏன் இப்படி? பணத்தை பெறுவதற்கு ஏன் இவ்வளவு நேரம் தேவைப்படுகிறது? பதில் ரொம்ப ஈஸி. ஏன்னா உலகம் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு. குறிப்பா பினான்சியலி. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டா பணம் வந்துகிட்டே இருக்கும்னு உங்களால ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி பணத்தை எப்பவும் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. பினான்சியல் சிஸ்டம், வாழ்க்கை ரெண்டுமே நிச்சயமற்றது. சீக்கிரமோ இல்ல லேட்டாவோ ஸ்டாக் மார்க்கெட் சரிவது மாதிரி பெருசா ஒன்று நடக்கும். இதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க புதிய சூழலுக்கு ஏற்ப உங்களோட பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சிட்டா திரும்பவும் பெருசா ஒன்று நடக்கும். ஆனா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் அடாப்டேஷன் ப்ராசஸ் மூலம் நீங்க அதிக அறிவை குவிக்கிறதுனால புத்திசாலித்தனமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான உங்க ஓவரால் திறமையை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க. உண்மையை சொல்லணும்னா, இந்த ட்ரையல் அண்ட் எரர் ப்ராசஸ் விஞ்ஞான முன்னேற்றம் செய்யப்பட்டதற்கு ஒப்பானது. தோல்வியுற்ற சோதனைகளும் வெற்றிகரமானவை போலவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சப்ரைம் அடமானங்கள்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நீங்க அதே துறையில வெற்றிகரமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நிறைய கத்துக்கலாம். இருந்தாலும் ட்ரையல் அண்ட் எரர் ப்ராசஸ் இயல்பிலேயே தவறுகள் செய்வதை உள்ளடக்கியது என்பதை மறந்துடாதீங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, இந்த தவறுகள் சின்னதா இருக்கிறதை நீங்க உறுதிப்படுத்திக்கணும். அதனால உங்களுக்கு உறுதியா தெரியாத ஏரியால உங்களால இழக்க முடியாத அளவுக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்தது, கண்ணிமைக்கும் நேரத்துக்குள்ள
பணம் சம்பாதிக்கிறதுக்கும் வெல்த்தை அடையிறதுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஐடியா 4. இன்னைக்கு நீங்க விரும்புகிற பொருட்களை வாங்க தேவைப்படுற பணத்துக்காக மட்டும் வேலை பண்ணாதீங்க. உங்க பணம் உங்களுக்காக ரொம்ப நாள் வேலை செய்யும் நீண்டகால இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கும் வெல்த்தை அடையிறதுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க பெரும்பாலான மக்களை போல் இருந்தால் அதுல ஒன்று இருக்கிறத நீங்க ரியலைஸ் பண்ணாம இருக்கலாம். ஆனா ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கு. பணம் சம்பாதிப்பது என்பது நீங்க பணத்துக்காக வேலை பார்க்கும் ஒரு ப்ராசஸை விவரிப்பது. ஆனா வெல்த்தை அடைவது என்பது பணம் உங்களுக்காக வேலை செய்யும் சூழ்நிலையை உருவாக்கி கொள்வதை குறிக்கிறது. இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு லாபகரமான ஃபேக்டரியில மேனேஜரா வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாசமும் உங்களுடைய நல்ல சம்பளத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்க. தெளிவா சொல்லணும்னா, நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க, ஆனா நீங்க வெல்த்தை அடைகிறீங்களா? இல்லவே இல்லை. அதுக்கு அந்த பணத்தை சேமித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ப்ராசஸை நீங்க மேற்கொள்ளணும். உதாரணமா, உங்க வருமானத்தோட ஒரு பகுதியை சேமித்து ரியல் எஸ்டேட்ல முதலீடு பண்ணா நீங்க வெல்த்தை அடைவீங்க. ஏன்னா உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யும், மற்ற வழியில இல்லை. பணம் சம்பாதிக்கிறது பொதுவா ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் சக்சஸை அச்சீவ் பண்ண செயல்படுவது. நீங்க வழக்கமா அடுத்த சம்பளத்துல வாங்கக்கூடிய பொருட்களை பத்தி மட்டும்தான் அக்கறை காட்டுவீங்க. அதே சமயம் எதிர்காலம் பத்தின கவலை கொஞ்சமும் இருக்கும். ஆனா இந்த வகையிலான திங்கிங்ல இருந்தா ஆபத்து இருக்கு. அடுத்த சம்பளம் வரலன்னா என்ன பண்றது? மறுபுறம் வெல்த்தை அடைவது என்பது நீண்டகால இலக்குகளை உள்ளடக்கியது. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, நீங்க வாங்கிய ரியல் எஸ்டேட் உங்களுக்கு உடனடி வெல்த்தை தராது. மாறா நீங்க முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லைன்னா அதோட மதிப்பு அதிகரிக்கும் வரை வெயிட் பண்ணணும். இதுக்கு சிறிது நேரம் ஆகலாம். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு திரும்ப செலுத்த தொடங்கியதும் அது உங்களுக்கு சொந்தமா இருக்கும் வரை அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த வகையிலான லாங் டேர்ம் பிளானிங் உங்க வேலையை இழப்பது போன்ற எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு கூட பாதுகாப்பை வழங்க உதவும். ஐடியா 5. வட்டியோட திரும்ப பெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்றது அதிக லாபம் தரும். நீங்க கடன் வாங்கும் போது, உதாரணமா ஒரு ஸ்டூடெண்ட் லோனை பெறுவதன் மூலம் நீங்க அதுக்கு வட்டி செலுத்த வேண்டியது இருக்கும். மாறா நீங்க ஒருத்தருக்கு பணத்தை கடனா கொடுக்கும் போது அதற்கான வட்டியை அவங்க கொடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கலாம். பணம் வச்சிருக்கிறவங்க அதிக வெல்த்தை அடையிறதுக்கான முக்கிய வழியில் இதுவும் ஒண்ணு. வட்டி செலுத்துவது ஏன் வாழ்க்கையோட உண்மை என்பதை புரிந்து கொள்ள பணியாளர்கள் அல்லது மூலப்பொருட்களை போல பணமும் ஒரு ரிசோர்ஸ் என்பதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு பெரிய ஃபேக்டரியை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுடைய ப்ராடக்ட்ஸை உருவாக்க மூலப்பொருட்களும் அதை உருவாக்க மேன் பவரும் வேண்டும். இந்த ரிசோர்ஸ்க்கு நீங்க பணம் செலுத்தணும், ஆனா அதுக்கு உங்களுக்கு மூலதனமும் வேணும். ஃபேக்டரி கட்ட பணம் வேணும், அதாவது மூலதனம். மற்ற ரிசோர்ஸ் மாதிரி இதுவும் ஒரு ரிசோர்ஸ், மேலும் அது செலுத்தப்பட வேண்டும். பணியாளர்களை ஈர்க்க நீங்க ஒரு நல்ல சேலரியை ஆஃபர் பண்ணணும். அதே மாதிரி மூலதனத்தை ஈர்க்க நீங்க முதலீட்டாளர்களுக்கு ஏதாவது ஒன்று ஆஃபர் பண்ணணும், அதாவது அதுதான் வட்டி. ஒரு முதலீட்டாளராக வெல்த்தை உருவாக்க ஒரு கவர்ச்சிகரமான வழி வட்டி. அதன் கூட்டுத்தன்மையின் காரணமா காலப்போக்கில் உங்க வட்டி வருமானத்தை அதிகரிக்கலாம். ஏன்னா நீங்க வட்டிக்கு மேல வட்டியும் சம்பாதிப்பீங்க. எடுத்துக்காட்டா, நீங்க ஒரு புது பிசினஸ $1,00,000 முதலீடு பண்றீங்க அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. டியூ டேட்ல ஓனர் உங்களுக்கு அசல் தொகையையும் 10% வட்டியையும் சேர்த்து $1,10,000 திருப்பி செலுத்துகிறார். அதே டேர்ம்ல மொத்த தொகையையும் நீங்க இன்னொரு பிசினஸ்ல திரும்பவும் இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்றீங்க. இந்த முறை நீங்க 10% வட்டியோட சேர்த்து தொகையை திரும்ப பெறும்போது $1,21,000 திரும்ப பெறுவீங்க. உங்களுடைய வட்டி வருமானம் அதிகரிச்சிருக்கு. இந்த ப்ராசஸை நீங்க காலவரையின்றி தொடரலாம். எப்போதும் வட்டி மேல வட்டியை பெறலாம். நீங்க பாத்தீங்கன்னா, உங்க பணம் உங்களுக்காக அயராது வேலை பார்க்கறது மட்டும் இல்லாம
ஓவர் டைம் வேற பார்த்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நல்ல அதிர்ஷ்டம் கடின உழைப்பும் எவ்வாறு தொடர்புடையது என்பதை நீங்க அடுத்த கண்ணிமைக்கும் நேரத்துக்குள்ள தெரியும். ஐடியா 6. ஆப்பர்ச்சுனிட்டி என்பதுதான் நல்ல அதிர்ஷ்டத்தோட மூலமாகும். சான்ஸ் மாதிரி இல்லாம அடிக்கடி நிகழத்தள்ளப்படலாம். நீங்க அதிர்ஷ்டத்தை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? அதிர்ஷ்டம் என்பது சீரற்ற தற்செயலான நிகழ்வுன்னு பலர் நினைக்கிறாங்க. இது நிஜமாவே எப்பவும் சரியா இருக்கா? நீங்க டென்னிஸ் போட்டியில விளையாடுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். நீங்க பல மாசமா கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணி முழுமையா தயாராகி இருக்கீங்க. கடைசியில நீங்க நெட்டோட டாப்பை கிளிப்பிங் செய்ததன் மூலம் பந்து உங்க எதிராளியோடைய கைக்கு எட்டாதவாறு பவுன்ஸ் ஆகி இறுதிப் போட்டியில நீங்க ஜெயிக்கிறீங்க. இது உண்மையாவே தற்செயலான அதிர்ஷ்டமா? நிச்சயமா இல்லை. உங்க கடினமான பிராக்டிஸின் மூலம் அந்த அதிர்ஷ்டத்தை நீங்க பெற்றிருக்கீங்க. மக்கள் ரேண்டம் அதிர்ஷ்டத்தை பத்தி பேசும்போது அவங்க உண்மையிலேயே சான்ஸ் பத்தி பேசுறாங்க. சான்ஸ் அப்படிங்கிறது லாட்டரியில ஜெயிக்கிறது இல்லைனா மின்னலால் தாக்கப்படுவது போன்ற ரேண்டமான ஒன்றை குறிக்குது. உண்மையான அதிர்ஷ்டம் என்பது சான்ஸ்ல இருந்து வேறுபடுத்தப்பட வேண்டும். ஏன்னா அதிர்ஷ்டம் உண்மையிலேயே சீரற்றது இல்லை. மாறா மக்கள் கடினமா உழைச்சு அதை சம்பாதிக்கிறாங்க. உங்களை அதிர்ஷ்டசாலியா மாத்த நீங்க எப்படி வேலை பார்க்கணும்? பதில் ரொம்ப சிம்பிள். உங்களுடைய வெயிட்டை அதிகரிச்சுக்கிறதுக்கான ஆபரேஷன்ஸை தொடர்ந்து தேடுவதன் மூலம். எடுத்துக்காட்டாக கன்சியூமர் டெக்னாலஜியில ஆர்வம் இருக்கிற ஒரு பெண் தொழிலதிபரை கற்பனை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ட்ரெண்ட் ரிப்போர்ட் படிக்கிறது, குளோபல் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்களை எக்ஸாமின் பண்றது, தன்னுடைய நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய இன்னொருவர்கிட்ட பேசுறது, இந்த மாதிரி நேரத்தை செலவிடுறாங்க. ஒரு நாள் 3D டிவி தான் லேட்டஸ்ட் ட்ரெண்டா எதிர்பார்க்கப்படுது என்பதை அவங்க படிச்சுக்கிறாங்க. அப்போ அவங்க நெட்வொர்க்ல இருக்கிற ஒரு இன்வென்டர் 3D டிவியை வழக்கத்தை விட பாதி விலையில தயாரிக்கலாம்னு அவங்க கிட்ட சொன்னாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி அவங்க டிவியை தயாரிக்க தொடங்கினாங்க. வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா வந்தாங்க. அவங்களோட கடின உழைப்பு, விழிப்புணர்வு மற்றும் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிட்டது, இதெல்லாம் தான் இந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கிச்சு. ஐடியா 7. கடினமா உழைச்சி ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டுபிடிச்சு அதை தள்ளி போடாம கப்புன்னு பிடிச்சுக்கோங்க. ஆண் சாரணர்களின் பொன்மொழியை நீங்க அறிந்திருக்கலாம். தயாரா இருங்க. உங்களோட வெல்த்தை பெருக்க புது ஆப்பர்ச்சுனிட்டிகளை கண்டுபிடிங்க. அது மட்டும் இல்ல, அதை ஃபாலோ பண்ணுங்க. முந்தைய பகுதிகளில் ஆப்பர்ச்சுனிட்டிகளை தேடுவதும் பெறுவதும் எப்படி நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் என்பதை நீங்க பார்த்தீங்க. ஆனா நாணயத்தோட மறுபக்கம் என்ன அப்படின்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்க விரைகளில் இருந்து நழுவ விடுறது துரதிர்ஷ்டத்தை உருவாக்குகிறது. வாய்ப்புகளை இழக்கிறது. எனக்கு மட்டும் கிடைச்சிருந்தா அப்படின்னு சொல்ற கதைகளை மட்டும்தான் உருவாக்கும். மக்கள் ஏன் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இழக்கிறாங்க? மக்கள் ஏன் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இழக்கிறாங்க? பெரும்பாலும் அவங்க அதை தள்ளி போடுறதாக தான். எடுத்துக்காட்டா, புது 3D டிவி டெக்னாலஜியில இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு அந்த தொழிலதிபர் முடிவு பண்ணியிருந்தா, அதுக்கு பதிலா அது தன்னை சரியா நிரூபித்துக் கொள்ளும் ஒரு நிலை பெறும் வரை வெயிட் பண்ணலாம்னு முடிவெடுத்திருந்தா, இன்வென்டர் வேற யாரையாவது தன்னுடைய ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ண நிச்சயமா கண்டுபிடித்திருப்பார். வெள்ளித்தட்டுல வச்சு உங்க கையில கொடுக்கப்படும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக நீங்க வெயிட் பண்ண முடியாது. நீங்க சுறுசுறுப்பாக அதை கைப்பற்றணும், இல்லைன்னா அதை மிஸ் பண்ணிடுவீங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாயும் ஓட்டத்தை நீங்க அதிகரிக்க விரும்பினா நீங்க கடினமா உழைக்கணும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஏரியாவை பத்தி படிச்சு ஆராய்ஞ்சு ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குங்க. அதனால நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்போதே அதை கண்டுபிடிக்கலாம். என்னதான் நீங்க கடினமா உழைத்தாலும் பொன்னான வாய்ப்புகள் அரிதானவை என்பதை நினைவில் வச்சுக்கோங்க. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இது உங்களை டிஸ்கரேஜ் பண்ணலாம். ஏன்னா உங்களோட கடின உழைப்பு எந்த ஒரு ரிசல்ட்டையும் தரல. ஆனா கடைசியா ஒரு வாய்ப்பு வெளிப்படும் போது உங்களோட சகிப்புத்தன்மை அதுக்கான பலனை கொடுக்கும். உதாரணத்திற்கு, கரண்ட் தேவைப்படாத ரேடியோவை கண்டுபிடித்த ஒருத்தரை கற்பனை பண்ணி பாருங்க. அவங்க தன்னோட தயாரிப்பை முழுமையாக கடினமா உழைக்கிறாங்க.
அப்புறம் ஒரு முதலீட்டாளருக்கு வழங்குகிறாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு முதலீட்டாளரும் அதை நிராகரித்து இப்பெல்லாம் யாருப்பா ரேடியோவை கேட்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதையெல்லாம் கேட்டு அவர்களுக்கு ஏமாற்றமா இருந்தாலும் ஒரு முதலீட்டாளர் மோசமான மின் கட்டணங்கள் இருக்க வளரும் நாடுகளுக்கு இந்த ப்ராடக்ட் சரியானது என்பதை ஒரு நாள் உணரும் வரை அவங்க தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் அந்த ப்ராடக்ட் மிகப்பெரிய வெற்றியை அடையுது. அவங்களோட பொறுமை பலனளிச்சிருக்கு. இந்த இறுதி பகுதியில என்னென்ன செயல்கள் பினான்சியல் சிதைவுக்கு வழிவகுக்கும், அதை எப்படி தவிர்ப்பது என்பதை நீங்க கத்துப்பீங்க. ஐடியா 8, உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் பத்தி ரேஷனல் சாய்ஸ் எடுங்க மற்றும் கடன் வாங்கவே வேண்டாம். சிலர் எப்படி பினான்சியல் அழிவுல மூழ்கிறாங்க அப்படின்னு நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? பொதுவா அவங்க ரேஷனல் பினான்சியல் டெசிஷன்ஸ் எடுக்கிறதால தான். இதை எப்படி தவிர்க்கலாம்? முதல்ல உங்களோட தனிப்பட்ட தேவைகள் மற்றும் உங்களோட பினான்சியல் சூழ்நிலைகளோட யதார்த்தமான மதிப்பீட்டை யூஸ் பண்ணி செலவுகள் பற்றி அனைத்து முடிவுகளையும் நீங்க எடுக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு புது கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. ஆனா உண்மையில உங்களுக்கு அது தேவையில்லை. அது வாங்குறதுக்கு சாதகமற்ற டேர்ம்ஸ்ல பெரிய லோனா வாங்கணும். நீங்க அதை வாங்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெளிவா புரியுது. ஆனா எப்படியாவது பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்க உங்க வருமானத்தோட பெரும் பகுதியை வட்டி செலுத்த யூஸ் பண்றீங்க. கடைசியில நீங்க உங்க உண்மையான கடனை திருப்பி செலுத்த வேண்டிய பாயிண்டை அடைஞ்சிடுறீங்க. உங்களால அதை பண்ண முடியல. அதனால அதை அடைக்கிறதுக்காக நீங்க இன்னொரு கடனை வாங்குறீங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு கடன் சூழல்ல சிக்கிட்டீங்க. இன்னொரு பக்கம் நீங்க வாங்கின புது கார் வசதியா தூங்கிட்டு இருக்கு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, பொதுவா கடன் வாங்குறது ஒரு மோசமான ஐடியா. ஏன்னா இன்வெஸ்ட் பண்றதுக்கும் வெல்த்தை அதிகரிக்கிறதுக்கும் நீங்க பணத்தை சேமிக்க முடியாது. மாறா கடனை திருப்பி அடைக்கத்தான் உங்க வருமானத்தை செலவு பண்ணுவீங்க. ஒருவேளை சற்று ஆச்சரியப்படும் விதமா இது கடன் கொடுக்கிறவங்களுக்கு மோசமா கூட இருக்கலாம். ஏன்னா இது கடனாளியோட வெல்த்தை அதிகரிக்கும் வாய்ப்பை இழக்க வைத்தது. இது அவங்கள பினான்சியலி அன்ஸ்டேபிளா மாத்துது. அவங்களோட கடனை முழுவதுமாக திருப்பி செலுத்தாம இருக்க வழிவகுத்துரும். கடன் கொடுக்கிறவங்களுடைய மோசமான கனவு. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, சமீபத்துல யூரோ மண்டலத்துல ஒரு நெருக்கடி இருந்தது. கிரீஸ் யூரோப்பாவின் சென்ட்ரல் பேங்குக்கு நிறைய கடன் பட்டிருந்தது. அந்த நாடு கடன் செலுத்த வேண்டியிருந்தது. அதனால பள்ளிகள், உள்கட்டமைப்பு, போக்குவரத்து மற்றும் இந்த மாதிரி நீண்ட கால பொருளாதாரத்திற்கு நன்மை பயக்கும் எதிலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியல. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஒரு நாடு எப்பவும் வெல்த்தை அடையாது. கடன்களை முழுமையாக திருப்பி செலுத்தவும் முடியாது. இது ரெண்டு தரப்பையும் மோசமாக்குற நிலைமைக்கும் வழிவகுத்து விடும். அதனால சில சந்தர்ப்பத்துல கடன் வாங்கினவங்களை தங்களோட காலடியில் விழ வைக்க, கடன் கொடுக்கிறவங்க வாங்கின கடனை செலுத்துவதை நிறுத்தி வைக்கிறது புத்திசாலித்தனமா இருக்கலாம். இறுதி சுருக்கம். இந்த புத்தகத்தில் உள்ள முக்கிய செய்தி, பணக்காரர் ஆவதற்கான ரகசியம் உங்களுக்கு வரும் வருமானத்திற்கு கீழ் வாழ்ந்து அதை சேமிக்கிறதும் அதுல ஒரு பகுதியை உங்களுக்கு வட்டி தரும் வகையிலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதும் ஆகும். கடினமா உழைத்து தைரியமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்களை பெறுவதன் மூலம் அதிர்ஷ்டத்தை சம்பாதிக்க கண்டிப்பாக முடியும் என்பதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். செயல்பாட்டுக்குரிய அட்வைஸ்: உங்க வசதிக்கு கீழே வாழ்க. சில ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்காக எப்போதும் கடன் வாங்காதீங்க. ஏன்னா நீங்க தேவையில்லாத கடன்ல சிக்கி இருந்தா அதிலிருந்து வெளிவருவது ரொம்ப கஷ்டம். நீங்க ஒரு பொருளை வாங்க ரொம்ப ஆசைப்பட்டா உங்களால அதை வாங்க முடியலன்னா பணத்தை சேமிச்சு வச்சு அதை வாங்குங்க. நீங்க சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதியை புத்திசாலித்தனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு சம்பாதித்தாலும் அதையெல்லாம் நீங்க ஆசைப்படுற விஷயங்களுக்காகவே செலவிடுவதில்லை என்பதை எப்பவும் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். அதுல ஒரு பகுதியை சேமித்து ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ் இந்த மாதிரி எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இந்த வழியில பணம் உங்களுக்காக வேலை செய்ய தொடங்கும். உங்களுக்கும் வட்டி கிடைக்கும். இருந்தாலும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை புத்திசாலித்தனமாக செய்ய மறந்து விடாதீர்கள். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை, சேமிச்ச பணத்தை புதியவர்களையோ இம்மெச்சவர்களையோ நம்பி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளவு அட்ராக்டிவா இருந்தாலும் சரி, பணத்தை நீங்க நம்பி ஒப்படைக்கிற ஆள் அந்த துறையில அனுபவம் இல்லாதவராக இருந்தா அவர் தோல்வி அடைய வாய்ப்புகள் அதிகம். அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியும்னு நிரூபித்த ஆட்களுடன் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்.